என்ன சொல்றது, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எல்லாமே என் தம்பி தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு படிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த். நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டேஜ்ல நானும் ஃபர்ஸ்ட் சாங் அவரோட சாங் தான், ஆட்டமா தேரோட்டமா சாங் தான் ஃபர்ஸ்ட் ஆனேன். விஜய் சார் கூட ரொம்ப நடிக்கணும்னு ஆசை. பட் என் டான்ஸ் வந்து என் கூடவே பிறந்தது, யாரும் கற்றுக் கொடுத்தலாம் நான் ஆடலை, நானா ஆடினது. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது இப்போ எங்கள் அப்பாவை. ஸோ அந்த இடத்துல நான் சாரை வச்சு பார்க்குறேன். எனக்கு இருந்த இடத்துல எங்கள் அப்பா இருந்த இடத்துல அவங்க இல்லையே, அப்பாவும் அம்மாவும் எனக்கு கிடையாது. அந்த பாசத்தை நான் யாருமே கொடுக்கல. ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன், ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஆனால் சார் அவங்க இல்லைன்றது இப்போவும் என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ விஜய் சார் கூட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. விஜய் சாரோட மாநாட்டில் கூட என்னோட அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் இல்லாமல் விஜய் வந்திருக்க முடியாது சினி ஃபீல்டுல. ஸோ விஜயகாந்த் சார் அவர் தான் அந்த இடத்துல, அவர் தான் இருக்காரு. விஜய் வந்திருக்க முடியாது. ஸோ இப்போ நடக்கிற மாநாட்டில் யார் ஜெயிக்க போறாங்கலாம் இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜெயிக்கிற கேப்டன் சார் விஜயகாந்த் சார் தான் இருப்பாருன்னு நாங்கள் சொல்றோம். எல்லா சாங்குலையும் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு சாங்கு அந்த ரமணால அனாதை பசங்கள்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, சிம்பனத்தில் எரிஞ்சிருவாங்க. ஸோ கர்ப்பமாக இருக்கும்போது என்னோட ஃபீல் வந்துச்சு அந்த இடத்துல. அப்போது வாய்க்கு ருசியாக ஆக்கி போடுவாங்க, எனக்கு யாருமே இல்லை. ஸோ நானாக ஒரு ஹோட்டலில் தேடி போவேன், புளி சோறோ லெமன் சோறோ கிடைக்குமா கிடைக்காதா. அப்போல்லாம் எனக்கு எப்படி சம்பாதிக்கணும்னா எனக்கு தெரியாது. ஏதோ பார்ட் டைம் போவேன், ஏதோ கொடுப்பாங்க, அதை வச்சு ஏதோ படிப்படியாக வந்து எம்காம்